ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய ஸ்வெட்டரை வச்சு எப்படிலாம் நம்மளுக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட எலி கடிச்சது, இல்லைன்னா தேயில் விட்டது, இல்லை சின்னதாக போனது, ரொம்ப ஃபேடாக போனது, அந்த மாதிரி ஸ்வெட்டர்லாம் நம்ம வந்து அப்படியே தூக்கி போட்டுருவோம், யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்க ஸ்வெட்டர்லாம் எப்படி நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ரீயூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 10 டிப்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த ஸ்வெட்டர் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எலி கடிச்சு வந்து இந்த மாதிரி கிழிஞ்சு போயிடுச்சு. 2 பக்கமே சென்டரில் வந்து கிழிஞ்சிருச்சு. அது வந்து யூஸ் பண்ண முடியல. அதனால இந்த ஸ்வெட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த கீழே வந்து எலாஸ்டிக் மாதிரி அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த மாதிரி கையை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கையிலேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ஷேப் தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த பெருவிரலில் மட்டும் தனியாக மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்க 4 ஃபிங்கர்ஸுமே நம்ம ஒன்றா வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கிளாத்துமே ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே ஷேப்புக்கு நம்ம வந்து எந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணமோ அதே ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2மே வந்துட்டு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி, இப்போ இது வந்து ரைட் சைடு, அதுக்குமே அதே மாதிரியே கீழே இருக்க பீஸையும் ரைட் சைடு வந்து இது மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு இப்போ நான் எப்படி காட்டுறனோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வளைவில் மட்டும் இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வளைச்சி கொடுக்கும். திருப்பும் போது எந்த இடத்துல வளைவு இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. அந்த தையலில் நம்ம போட்டு தையல் மேலே படாத மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைட் சைடு வெளியே வர மாதிரி திருப்பிடலாம். திருப்பிட்டு இது வந்து நம்ம அழகாக ஒரு க்ளவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மெயினாக எந்த பர்பஸ்க்காக நான் வந்துட்டு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பாத்ரூமில் வந்து டாய்லெட்டு அந்த மாதிரி பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம வந்துட்டு கையில் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரஷ் எல்லாம் வச்சு. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம க்ளவுஸ் போட்டுட்டு நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி கடையிலேயே நிறைய க்ளவுஸ் விற்கிது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஸ்வெட்டரை வச்சு அழகாக வந்து உள்ளனில் வந்து ஒரு க்ளவுஸ் தைச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா 2ஆக கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் 2 கைக்குமே. இது வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் ஓவர் குளிராக இருக்கும் போது நம்ம ஸ்வெட்டர் போடுவோம். அந்த மாதிரி டைமில் க்ளவுஸும் கைக்கு போட்டுக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். இந்த க்ளவுஸையே வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் ஏதாச்சும் வந்து திங்ஸ் வச்சுருந்தோம்னா அதில் டஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். மிஷினாக இருக்கட்டும், இல்லை டைலரிங் மிஷினு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இல்லை வேறு ஏதாச்சும் வந்துட்டு கபோர்டில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி டைமில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு துணியை வச்சு க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி க்ளவுஸை போட்டு அப்படியே நம்ம இந்த மாதிரி துடைச்சோம்னா அப்படியே நீட்டாக அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வந்துடும். அந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இடுக்கிறலாம் நம்மளுக்கு வந்துட்டு டஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டோர்லலாம் சில டோரில் நல்லாவே நம்ம வந்து மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க டிசைன்லாம். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நம்ம வந்து துடைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி டோர் துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற ஸ்வெட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது. அதுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணதுக்கு தகுந்த மாதிரியே அந்த வலிவில் மீதி இருக்கிறத அப்படியே நான் வளைச்சி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்னவா வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு குல்லாவை தான் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஷேப்பில் உங்ககிட்ட குல்லா இருந்துச்சுன்னா அதையே அப்படியே அச்சு வச்சு அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லாத போது இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து கையிலே கூட இந்த மாதிரி வளைச்சி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் 2 பீஸையும் தனியாக பிரிச்சுட்டு நல்ல பக்கம் அதாவது ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த கீழே அந்த எலாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு இப்படி மேல் பக்கம் அப்படியே சர்க்கிளாக நம்ம வந்துட்டு ஆஃப் சர்க்கிளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. அந்த வளைவில் மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்மால் கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்து வளைச்சி கொடுக்கும். இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பிக்கலாம்.
இப்போ திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அழகான ஒரு உள்ளன் குல்லா வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில வாங்குனா எப்படி இருக்குமோ, அதே மாரியே நம்ம வீட்லயே வேஸ்ட்டா இருக்கிற ஸ்வெட்டர்ல வந்து ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். அதுக்கு இந்த ஸ்வெட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த வி நெக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வர மாதிரி கரெக்ட்டா அதுக்கு கீழ வர மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ, கீழேருந்து எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்து மெஷர் பண்ணி நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ராங் சைடு வெளியே வர மாதிரி திருப்பிடலாம். திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பக்கம் எலாஸ்டிக் இருக்கும் கீழ் சைடு. இந்த பக்கம் நம்ம கட் பண்ணது பக்கம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரைட் சைடு வெளியே வர மாதிரி திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த கார்னர்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரைட் சைடு வெளியே வர மாதிரி திருப்பியாச்சு. கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கும். இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைலரிங் மிஷினுக்கு வந்து நம்ம கவராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கரெக்டாக அழகாக இதுக்குன்னே வந்து இது பண்ண மாதிரி நம்மளுக்கு அழகாக வந்து உள்ள ஃபிட் ஆயிக்கிச்சு. இது கொஞ்சம் எலாஸ்டிக் டைப்புன்றதுனால நல்லாவே நம்மளுக்கு வந்து இழுத்து வந்து நம்ம போடுறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்து போட்டதுக்கப்புறம் அழகாக நம்மளுக்கு வந்து நீட்டாக ஒரு மிஷின் கவர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஈஸியாக ஒரு பக்கம் கட் பண்ணோம், அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணோம், நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு கவர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஸ்வெட்டரை வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டைலரிங் மிஷினுக்கு கவராக. டைலரிங் மிஷினில் அடிக்கடி டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கவர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு இந்த கவரையே வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த லென்த் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. கீழே வந்து எலாஸ்டிக் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து பில்லோ கவராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பில்லோ பார்த்தீங்கன்னா, இந்த கவரை விட ஒரு 4, 5 இன்ச் வந்து நீளமாக தான் இருக்குது. ஆனாலுமே இது எலாஸ்டிக் டைப்புன்றதுனால நமக்கு அழகாக உள்ளே போய் ஃபிட் ஆகிக்கிச்சு. நம்மளுக்கு வந்து ரிட்டன் வெளியும் வராமல் நல்லாவே டைட்டாக ஃபிட் ஆகிக்கிச்சு. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டுறதோ இல்லை வந்து பட்டன் போடுறதோ அந்த மாதிரி டைப் வந்து எதுவுமே தேவையில்லாத அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிச்சு. உங்களுக்கு வந்து ஒருவேளை லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து இந்த எலாஸ்டிக் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து நாட் வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டன் வச்சுக்கலாம், இல்லை வெல்க்ரோ கூட வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியே இல்லை டைட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட விட்டுலாம், நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. இது வந்து நம்ம தூங்குறப்ப யூஸ் பண்ணுற பில்லோ கவராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சோஃபா குஷனுக்காக சில பில்லோலாம் குட்டி குட்டியாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பில்லோக்கு வந்துட்டு கவராக கூட நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் சோஃபாவில் வைக்கும் போதுமே. சும்மாவே வந்து வீட்டில் வந்து பழசாக தூக்கி போகிறதுக்கு மனசு இல்லாமல் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் பேலன்ஸ் இருக்கிற பீஸ் வந்து இந்த இடத்துல வந்து எலாஸ்டிக் கொஞ்சமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு நம்ம கை வச்சு பார்த்தா எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கையோட விரல் வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி நான் வச்சு அந்தளவுக்கு அந்த பிளாக் கலர் லைன் வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து சைடு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சைடையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு பீஸ் வர மாதிரி. இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்துட்டு வச்சு சைடில் வந்து இப்படி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ரைட் சைடு வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பிடலாம். திருப்பினதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த 2 சைடுமே வந்து தையல் வந்து சைடில் போகிற மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த விரல் கொஞ்சம் வெளியே போகணும் அந்தளவுக்கு இந்த பெரிய விரல் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல சும்மா இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி வரும். வந்து க்ளவுஸ் வந்து கையில் போட்டதுக்கப்புறம் அந்த பெருவிரலில் மட்டும் அந்த ஹோல் வழியே நம்ம வெளியே விட்டுட்டோம்னா அழகாக நம்ம வந்துட்டு பைக் ஓட்டும் போது யூஸ் பண்ணுற இந்த மாதிரி க்ளவுஸ் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து கை கலரே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்துட்டு பைக்கில் போகும்போது ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி அழகாக க்ளவுஸாக நம்ம வந்து போட்டுக்கலாம். 2 கைக்குமே செஞ்சு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லென்த் வேணும்னாலும் லென்த்தாக நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டைமில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். அதுக்கு இந்த ஸ்வெட்டரில் இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, கீழே இந்த ஸ்லீவ் கிட்ட அந்த இடத்த வந்து இந்த மாதிரி நான் வந்து காலில் வந்து போட்டு பார்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்னவா செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலுக்கு வந்து ஒரு சாக்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்றத பின்னாடி நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு வந்து மேலே வந்து காலில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கால் வந்து எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு வந்துட்டு வருது எல்லாம் சுருக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்து விட்டுட்டு நம்மளோட காலில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இந்த மாதிரி வளைவு அப்படியே கரெக்டாக நம்ம கால் வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு கழட்டிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணதை அப்படியே வந்துட்டு நம்ம ஷேப்பாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம்.
கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரைட் சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து திருப்பிடலாம். திருப்பினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கட் பண்ணது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த வளைவாக வளைச்சி நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அழகாக வந்து வளைச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ரைட் சைடு வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பிடலாம். திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு சாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாக்ஸ் வந்து நம்ம காலில் போட்டுட்டு நம்ம இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்போம். கிச்சனில் வந்து மழை காலத்தில் வந்து நின்று சமைக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே இரிட்டேட்டாக இருக்கும். சும்மாவே நம்மளுக்கு வந்து ஈரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், கால் கீழே வைக்கிறதுக்கே முடியாது, நம்ம மேட்டு மேலேயே நின்றுருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சாக்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து வேலை செய்யும் போது நம்மளுக்கு கால் வந்துட்டு ஒரு மாதிரி கசகசன்னு இல்லாமல் இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். குளிர்காலத்துலேயும் நம்மளுக்கு வந்து குளிர் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது போட்டுக்கலாம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். அதுக்கு இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த ஸ்வெட்டரில் இந்த ஸ்லீவ் கிட்டேருந்து கீழே இருக்க பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நீளம் அகலம் வேணுமோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அதுவும் அதே மாதிரியே ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரைட் சைடு வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பிடலாம். திருப்பிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் கேனுக்கு கவராக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆயில் கேன் வந்துருச்சு. எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த லீக் ஆகிற பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. லீக் ஆகிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக பிசு பிசுன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம வைக்கிற பிளேஸ் ஃபுல்லாக பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி உள்ளனில் இருக்கிற இந்த ஸ்வெட்டரோட கவர் வந்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக அதில் வந்து லீக் ஆகிற எண்ணெயெல்லாம் இதுலேயே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நம்மளுக்கு வந்து பாட்டிலும் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பிசு பிசுன்னு இருக்காது. அது வைக்கிற இடமும் நம்மளுக்கு வந்து பிசு பிசுன்னு இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து க்ளவுஸாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். இதையே வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் கொடுப்போம் பார்த்தீங்களா, பால் டப்பா. அந்த பால் டப்பாவுக்கு கூட நம்ம வந்து கவராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பால் டப்பாவோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி அழகாக நம்ம வந்து ஒரு உள்ளன் கவராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து பால் குடிக்கிறத அடுத்தவங்க பார்க்கக்கூடாது, கண்ணு விழுந்துரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம வந்து அதில் டவல் சுற்றி நம்ம வந்து கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி கவராக செஞ்சு நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து நிறைய ஷாப்ஸ்லேயும் இந்த மாதிரி உள்ளன் கவர்னு நிறைய விற்கிது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாம். அதுக்கு இந்த ஸ்வெட்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பேலன்ஸ் இந்த மீதி இது தான் இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவைங்கிற லென்த்து அண்ட் ஹைட்டு வித்து அந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு தேவைங்கிறது, நான் ஏன் வந்து மெஷர்மெண்ட் எதுவுமே சொல்லலைன்னா, உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு வந்துட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கும் போது கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் நீங்கள் வந்து இந்த மெத்தடை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த சைஸை வந்து நீங்கள் வந்து வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஜிப்பு பார்த்திங்கன்னா வந்து மீட்டர் கணக்கில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். மீட்டர் கணக்கில் வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வர மாதிரி வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பு வந்து 2 ஒன்றா இருக்கும் பார்த்திங்கன்னா, அதை வந்து பிரிச்சுட்டு இப்போ அந்த கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே இந்த ஜிப்போட ரைட் சைடு இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கிளாத்துக்கும் ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். இப்போ அந்த 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணது இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே அடிப்பக்கமாக வர மாதிரி, அப்படி இந்த உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே அடிப்பக்கமாக வர மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதுக்கு மேலே அப்படியே ஒரு படிமான ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பேக் சைடில் போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து 2 பீஸையும் நம்ம வந்து இதே மாதிரியே ஃபோல்டு பண்ணி பேக் சைடில் ஃபோல்டு பண்ணி நம்ம மேல் பக்கம் இந்த மாதிரி படிமான ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டிச்சிங் எதுக்கு போடுறோன்னா, நம்ம வந்து ஜிப்பு வந்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது சிக்காமல் இருக்கும் நம்மளுக்கு ஜிப்பு கூட. இப்போ இந்த ஜிப்பை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த ஜிப்பு வந்து உங்களுக்கு மேல் பக்கமாக வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஜிப்பு சைடில் வர மாதிரி ஒரு பீஸோட சைடில் வர மாதிரி வச்சதுனால இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது. அதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து அப்படியே வேணும்னா அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பக்கமாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ 3 சைடு மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பு பக்கமாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைட் சைடு வெளியே எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்னர் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அப்போ தான் அந்த கார்னர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஷேப்பாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரைட் சைடு வந்து வெளியே வர மாதிரி இந்த ஜிப்பு பக்கமாக இருந்து நம்ம வந்து வெளிப்பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு பவுச் நம்ம எந்த வேணாலும் சொல்லிக்கலாம். நம்ம அழகாக வந்து ஒரு பவுச் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீட்டாக நம்ம வந்துட்டு மொபைலோ இல்லை வந்து அமௌண்ட்டோ அந்த மாதிரி வச்சு அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அழகாக நம்ம வந்து ஒரு உள்ளன் பர்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கிற ஸ்வெட்டரை வச்சு இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வெட்டர் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல், இல்லைனா வேஸ்ட்டாக சும்மாவே வந்து கிழிஞ்சு போயிடுச்சுன்னு வீட்டிலேயே வச்சுட்டு இருக்காமல் இந்த மாதிரி அழகாக யூஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.